அங்க போயிட்டு அரசியல் பேசுறீங்க, எங்க போய் என்ன அரசியல் பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த உலகத்தை மட்டும் தான் ஆளணுமா இல்ல வேற எதனா பிளான் இருக்கா? எங்க முதல்ல இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்துல இறங்குறேங்க. பெருசா ஒரு தமிழக வெற்றி கடைக்கூடிய ரெடி பண்ணிடுங்க. பூமி ஃபுல்லா சுத்தி கட்டிடுங்க. சூரியன் உள்ள வராது. பூமிக்கே சொல்றீங்களா சூரியன் வேணும்னு? நான் தமிழ்நாட்டிலேயே வேணும்னு சொல்றேன் சூரியன் வேணும். ஆதவர்ஜுனா புஷி ஆனந்த் சிபிஐக்கு போயிருக்காங்க போல இருக்கு. கட்சியோட அலுவலகம் வந்து டெல்லியில இருக்கணுங்கிறதுக்காக வீடு பார்க்கறதுக்கு போயிருக்காங்க, லீஸுக்கு வீடு பிடிக்க போயிருக்காங்க. எங்க தலைமை நின்னா நடந்தா அப்படியே தீப்பொறி பறக்கும். அடுத்தா விஜயகாந்தோட நினைவு நாளுக்கு ஏன் விஜய் வரவே இல்லை? வளர்த்து விட்டவரை மறந்துட்டீங்க. நானு நாட்டு மக்கள் எல்லாருமே விஜய தவறாதான் புரிஞ்சுட்டு, நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கீங்க. தேவாலயங்கள் அடிச்சு நொறுக்குனாங்க இந்து அமைப்புல. ஆனா விஜய் அதை குறித்து கொஞ்சம் கூட ஒரு குறைஞ்சபட்ச அறிக்கை கூட விட முடியல. மலேசியாவுக்கு போனோம், மலேசியாவோட இருந்தா தான் இருக்கணும் ஒழிஞ்சு அதை பத்தி அங்க இருக்கிறப்ப இதை பத்தி இங்க பத்தி எதுக்குங்க யோசிக்கணும்? நாட்டு மக்கள் நாசமா போட்டோம், எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு ஜனநாயகன் பட விழா தான் ரொம்ப முக்கியம். அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள அடிப்பானுங்க. புரியுதுங்களா? ஏன் போகலங்கிறது ரீசன் தெரியுதா? இந்த திமிங்கல கதை சொன்னீங்க பாரு, சொன்னது நீங்க பைத்தியக்காரன் கிடையாது, கேட்டது நான் பைத்தியக்காரன். மலேசியால போயிட்டு எல்லார்கிட்ட பேசுறாரு, அணியா வருவீங்களா தனியா வருவீங்களா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. எப்பவுமே நீங்க வந்து என் கூட தானே இருக்கீங்க, இது கூட தெரியாதா? அதானே உண்மை. மலேசியால போய் பேசுறதுக்கான காரணம் என்ன? ஏங்க தனியா வராம அணியா வரணும்னாங்க தானுங்க, எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்கணுங்கிறது தானே தலைவனோட இது. அதை வந்து ஏன் அங்க என்ன எதனால? தமிழ்நாட்டுல நீங்க பேசுற அங்க போயிட்டு அரசியல் பேசுறீங்க, எங்க போய் என்ன அரசியல் பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? பாண்டிச்சேரியில இது மாதிரி தான் போயிட்டு திமுக திட்டினீங்க, இன்னைக்கு போய் மலேசியாலாம் போயிட்டு அங்க மாதிரி பேசுறீங்க. எந்த இடத்துல என்ன பேசணும்னு கூட உங்க தலைவருக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் கரெக்டா தான் பேசுறோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அங்கேயும் தமிழர்கள் தான், அங்கேயும் தமிழர்கள் தான். புரியுதுங்களா? ஆனா அங்க இருக்கிறவங்க ஓட்டு போட முடியாதுல்ல. ஏங்க அதைத்தாங்க தப்புன்னு சொல்றேன். இங்க இருக்கிற நார்த் இந்தியாவில் இருக்கிறவனுங்களை இங்க கூட்டிட்டு வந்து ஒரு இந்திக்காரனுக்கு ஓட்டு உரிமையை நீங்க கிரியேட் பண்ணி ஒரு சட்டத்தை ரெடி பண்றீங்கல்ல, அது மாதிரி மலேசியாவில் இருக்கிற ஒரு தமிழனுக்கு இங்க சட்டத்தை ரெடி பண்ணி ஒரு மலேசியாவில் இருக்க வந்து ஓட்டு போட்டு போடான்னா போட்டு போறான். அவனுக்கு ஒரு ஓட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா உங்களோட செயல் திட்டம் வந்து ரொம்ப தப்பு. எல்லாம் வந்து நாங்க தோக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. இது சாத்தியமே இல்லாததெல்லாம் இதெல்லாம் ஒரு செயல் திட்டமா? இது எப்படி சார் முடியும்? சரி, நீங்க சொல்ற மாதிரியே நார்த் இந்தியன்ஸுக்கு இங்க ஓட்டு கொடுக்கணும், அவங்கள இந்தியர்கள், பிரஜை, இந்திய பிரஜை, அதனால ஓட்டு கொடுப்பாங்க. மலேசியால இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இங்க ஓட்டு உரிமை கிடைக்கும்? இந்திய பிரஜைன்னு சொல்றீங்கல்ல, இங்க இருக்கிற ஒரு தமிழனுக்கு குஜராத்ல போய் இருக்கிறவனுக்கு ஓட்டு கொடுப்பாங்களா? இங்க இருக்கிற இந்திக்காரங்க யார் ஓட்டு கொடுத்தா? யாரும் ஓட்டு கொடுக்கலையே. ஓட்டுல லிஸ்ட் இப்ப சேர்க்கிறானுங்களங்க, அங்க இருந்து பிரிச்சு வந்து இங்க சேர்க்கறதுக்கு சேர்த்துட்டானுங்க. இந்த எஸ்ஐஆர்னு ஒண்ணு சொல்றாங்களே, சார்னு. பெரும்பாலும் சார்னாவே டேஞ்சரான விஷயம். விஜய்க்குன்னு இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே மக்களுக்கே வந்து அது வந்து சார் வந்து ரொம்ப டேஞ்சருங்க. இடையில ஏன் பேரை நீக்கிட்டாங்க, தலைவர் பேர் வரைக்கும் நீக்கிட்டாங்க, அது தெரியுமா? அதுக்கப்புறம் தான் எது இல்ல பேர் நீக்கிட்டாங்கன்னு சொன்னீங்களே, சீரியஸா நீக்கிட்டு இப்ப மறுபடியும் தான் இப்ப சேர்த்திருக்காங்க. ஆமா, ஹைலி ரெக்கமெண்டேஷன் பண்ணி இது நம்ம மோடி அளவுக்கு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இதெல்லாம் இது பண்ணானுங்க. வெரிஃபிகேஷன்லாம் என்னங்க, தளபதினு இருக்குது, இளைய தளபதினு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இளைய தளபதி எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, அதெல்லாம் பழசு அப்படின்னு சொல்லி இப்ப மறுபடியும் ஜோசப் விஜய் அப்படிங்கிறதுக்கு இப்ப ஆதாரம் சப்மிட் பண்ணி எல்லாம் இதுன்னு பண்ணுச்சு. இப்ப அதே மாதிரி மலேசியால இருக்கிறவங்களுக்கு இங்க ஓட்டு உரிமை கொடுக்கணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்க. நம்ம தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கானா, உலகத்துல எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கானா அவ்வளவு பேரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எங்க தலைவன் தான் உலகத்தை ஆட்சி செய்யணுங்கிறான். டிவிகே கட்சிங்கிறது, இந்த வெற்றி கழகங்கிறது உலகத்தை ஆட்சி செய்யணும் அத்தனை பேரும் விரும்பிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தை மட்டும் தான் ஆளணுமா இல்ல வேற எதனா பிளான் இருக்கா? எங்க முதல்ல இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்துல இறங்குறங்க. தனியால போய் எங்கால நிக்கிறான். ஆளே இல்லாத இடத்துல எப்படி நீங்க தனியா போய் ஆட்சி செய்வீங்க? ஆளே இல்லாத ஏங்க செவ்வாய் கிரகத்துல ஆளே இல்லையே. ஆள் இல்லாத இடத்துல ஆள போய் நிக்கிறதாங்க எங்க தலைவன். ஆளே இல்லாத கூட்டத்துல நீங்க போய் நின்று நீங்களே ஆட்சி செஞ்சுப்பீங்க. ஏங்க உங்களுக்கு இலான் மஸ்கோட டீல்லாம் தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க கேட்போம். புரியுதுங்களா? இங்க இந்தியாவில் ஒரு
என்ன சொல்றது, கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கிடையாது. இலான் மஸ்க்ங்கிறது யாரும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. யாரு? என்ன, அவர் வந்து வேற்று கிரகத்துக்கெல்லாம் ராக்கெட்டு விட்டு சேட்டலைட்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எங்க தானே தலைவன் விஜய் உட்காந்து ஒரு டீல் பேசி, புரியுதுங்களா, வேற்று கிரகோட தொடர்புல எல்லாம் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு எங்க கட்சிக்குன்னு தனிப்பட்ட ஒரு சேட்டலைட்டை கொடுக்க போறாரு வர 26க்குள்ளார. ஆமா, அடுத்த வருஷம் அப்படிங்கிறதுக்குள்ள எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சேட்டலைட்டே இருக்குது. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லுவா. நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் அங்கேயே திமுக வந்துடும், ஓகேங்களா? இல்ல நீங்க வேற கிரகத்துக்கு போனாலும் அங்கேயே திமுக வந்துடும். பெசாத சூரியனுக்கு போயிருங்களேன், யாரும் நெருங்க முடியாது, சுட்டு எரிச்சிருவாங்க எல்லாரும். சும்மா சூரியனாவே டென்ஷனுங்க, புரியுதுங்களா? அது தேவையில்லாதது. அடுத்தவனோட கட்சியும் அடுத்தவனோட சின்னத்தை எடுத்து வாழ்றது எங்க வாழ்க்கை கிடையாது. இல்ல நான் சூரிய கிரகத்தை சொன்னேன். சூரிய கிரகத்துல இருந்தாலும் சூரியன் உண்டு இல்லைங்க. காலையில எந்திரிச்சா சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கேன். ஏன்னா அதுல சூரியன் இருக்கு. டிஎம்கே காரன்னு சொல்லிடுவான். சூரிய நமஸ்காரம் பண்ணி நம்ம இது கும்பிடுறோம் அப்படின்னா எங்க தலைவரை நேசிக்காம தாவேக்காவை நேசிக்காம இவன் வந்து டிஎம்கே காரனா இருக்கிறான் அப்படின்றாங்க. அதனால நான் சூரிய நமஸ்காரம் கூட பண்றது நிப்பாட்டிட்டேன், தெரியுமா? பேசாத மீட் பண்ணுங்களேன். பெருசா ஒரு தமிழக வெற்றி கழிக்கூடிய ரெடி பண்ணிடுங்க. பூமிக்கு வெளியே போயிட்டு பூமி ஃபுல்லா சுத்தி கட்டிடுங்க, சூரியன் உள்ள வராது. என்னங்க என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? எங்க சூரிய ஒளி வரலன்னா பூமியோட இயக்கம் நின்றோம். வெளிச்சம் படணும், சூரிய வெளிச்சம் வேணும். அதுக்குதான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு சூரியன் வேணும். சூரியன் வந்தாதான். அந்த சூரியன் வேற, இந்த சூரியன். நீங்க உலக பூமிக்கே சொல்றீங்களா சூரியன் வேணும்னு, நான் தமிழ்நாட்டிலேயே வேணும்னு சொல்றேன் சூரியன் வேணும்னு. என்னங்க முழுக்க முழுக்க ஒரு டிஎம்கேல உட்கார வச்சு என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. எது கூட்டணிக்குள்ள வரதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறோமா? கூட்டணி கூட இல்ல பேச்சுவார்த்தை நடத்தணுன்றீங்க. நாங்க அணியா வர்றோம்னா அணிலா வரீங்களா அணியா வரீங்களா? எல்லாரும் சேர்ந்து அணியா வர்றோம் தானே சொன்னோம். எங்க அணியில யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. யாரா இருக்கா? எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்கன்னா யாராரு? எல்லாரும் இருக்காங்க. யாருமே இல்ல, அதனாலதான் எல்லாரும் இருக்கா எல்லாருக்கும் சொல்லிக்கிறீங்க. எத்தனை கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல? எத்தனை கட்சி இருக்கு? அத்தனை கட்சியும் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும்தான். சீரியஸா ஸ்டாலின் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட். 100 டீலிங். அவரு கூடவா? அவருக்கும் நாங்க விலை பேசி வச்சிருக்கோம், எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு அவர் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அந்த டிமாண்ட் வந்து இன்னைக்கு வந்து டெல்லியில பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்குதான் போயிருக்காங்க போல இருக்கு. ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லாருமே சிபிஐக்கு போயிருக்காங்க போல இருக்கு. சிபிஐக்கு போயிருக்காங்க. ஏன் கட்சியோட அலுவலகம் வந்து டெல்லியில இருக்கணுங்கிறதுக்காக வீடு பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. லீஸுக்கு வீடு பிடிக்க போயிருக்காங்க. எது டெல்லியில போயிட்டு லீஸுக்கு வீடு எடுக்கிறாங்களா? அப்புறம் வேற எதுக்கு? 41 பேர் இறந்ததுக்கு சிபிஐ வச்சு செய்யறதுக்கு வாங்கப்பா இங்க அப்படின்னு சொல்லி கூட்டு இருக்காங்க. அண்டர் டீலிங் வைக்க போறாங்களாமே பாஜக கூட. டெல்லியில ஆபீஸ் வைக்கிறதுக்காக தாவேக்காவோட கட்சி நிர்வாகம் டெல்லியிலயும் இருக்கணுங்கிறதுக்காக அந்த இதுக்கு ஒரு வீடு எல்லாம் வந்தா தங்கணும் போகிறதுக்கு வீட லீஸ், ஆபீஸ லீஸ் பிடிக்கிறதுக்கு, வீட லீஸ் பிடிக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க 3 பேரும். பாஜக ஆபீஸ் பக்கத்துலயே. பாஜக ஆபீஸ் பக்கத்துல. எங்க பாஜகவோட டீல் வந்து மோடி வந்து தனிப்பட்ட முறையில மலேசியா ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு வேற வழி இல்ல, நாங்க நம்ம சேர்ந்து பண்ணுவோம், எதா இருந்தாலும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம்னு அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவங்க வந்து போனவங்க வந்து உங்களுக்கு மேட்ரு கிடையாது, மோடி கெஞ்சிருந்துதான் மேட்ரு. மோடி கெஞ்சுற அளவுக்கு விஜய் வந்துட்டாரு. அந்த அளவுக்கு பவரில் வந்துருவீங்க போல இருக்க நீங்க கெஞ்சுறதுக்கு போல. ஏங்க புரியல, எங்க தலைவன் எப்பேற்பட்ட தலைவன் என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? தெரியுமே எங்க தலைவன். உங்க தலைவரை பத்தி? எங்க தலைவன் நின்னா நடந்தா அப்படியே தீப்பொறி பறக்கும். பாத்துருக்கீங்களா படத்துல எல்லாம்? படுத்தாவா? நின்னா நடந்தா தீப்பொறி பறக்கும். நம்ம படுத்தா சம்பந்தம் இல்லாம என்னங்க பேச சார்? படுத்தே விட்டார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்தாகமா விழுந்தா என்ன பண்ணுவீங்க? படுத்தான்னு கேக்குறீங்க? படுத்தா எங்கால் தூங்கி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். எங்கால் தூங்கி கொண்டிருக்கிறார்னா இந்த உலகம் உறங்கி கொண்டிருக்குன்னு அர்த்தம். நைட்டு டைம் ஆச்சுன்னா எல்லாரும் தூங்க தான் சார் செய்வாங்க. உங்க ஆளு படுத்து இருந்தா எல்லாரும் தூங்குறாங்கன்னு அர்த்தமா? ஏன் சார் இப்படி பேசுறீங்க? எவ்வளவு சதிகாரர்கள் தெரியுமா? இந்த உலகம் உறங்கிட்டு இருக்கிறப்ப கூட நிம்மதியா தூங்க முடியாத விஷயத்த நடத்துறவனுங்க டிஎம்கே காரனுங்க. டிஎம்கேவோட சதி என்ன வேலை பார்ப்பாங்க தெரியுமா? என்ன வேலை பார்ப்பாங்க? நிம்மதியா தலைவன் தூங்கிட்டு இருக்கப்ப கரண்ட் கட் பண்ணி விட்டுருவாங்க. சார்
தலைவன் இல்ல, இந்த நாடே தூங்கிட்டு இருக்கிறப்ப கரண்ட கட் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவு சதி வேலை, எல்லா சதியின் அப்படியே என்ன சொல்றது உருவம், மொத்த கெட்ட உருவம் டிஎம்கே. எல்லாத்துக்கும் டிஎம்கேனா உங்க கட்சிக்காரங்க வீட்டுல குழந்தை பிறந்தா கூட டிஎம்கே தான் காரணமா? சீரியஸா? அதான் உண்மை. எப்படி? அவனுக்கு தான் காரணம், டிஎம்கே காரணம் தான் காரணம், வேற எவன் காரணம்? எப்படி சொல்றீங்க டிஎம்கே காரணம்? ஏங்க லைட்டை நிறுத்திடுறானுங்க, கரண்ட கட் பண்ணிடுறாங்கல்ல. கரண்ட கட் பண்றப்ப வீட்டுல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வேற வேலை இல்லாம என்ன கரண்ட் போயிருச்சு, வேற வேலை பார்க்க முடியாது, இருட்டுல பாக்குற ஒரே வேலை என்ன, அந்த வேலையை பார்க்கறான். ஜெனரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா யாரு? டிஎம்கே காரணம் தானே. அவனுங்க மட்டும் கரண்ட் கட் பண்ணாம இருந்தாங்கன்னா எங்க ஆளுங்க புள்ள பெத்தக்காம இருப்பாங்கல்ல. நல்ல வேலை, நான் வேற பெயிண்ட வேற ஏதாவது சொல்ல போறீங்களான்னு. வேற என்ன சொல்லணும்? அதனால விடுங்க, அதுக்குள்ள எதுக்கு நம்ம போய்க்கணும் இப்போ. அதனால வந்து இது இந்த குழந்தை பெருக்கிறது எல்லாத்துக்கும் கூட டிஎம்கே தான் காரணம்னு சொல்ல வரீங்க. ஏங்க எப்படி யார் மேல சத்தியம் போடு? விஜய் மேல சத்தியமா சொல்றாங்க, அவனுங்க மட்டும்தான் காரணங்க, அவங்கள தவிர வேற எவனும் கிடையாதுங்க, அவங்க மட்டும்தான். புரியுதுங்களா? எல்லா கெட்ட ஆவியோட உச்ச ரூபமா அவங்க இருந்துகிட்டு செஞ்சு அவனுக்கு வந்து தலைவர் சும்மா சொல்லல, தீய சக்திங்கிறது அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை வந்து சும்மா வெறுமனை சொல்லல. அவனுக்கு வந்து பயங்கரமான தீய சக்தியோட மொத்த சொரூபமே அவனுங்க தான். சரி சரி, அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. நல்லா தெரிஞ்சுது. 3 ரூபா வித்த முட்டை இப்ப 7 ரூபாய் 50 பைசா விக்குது இதே தமிழ்நாட்டுல. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? டிஎம்கே காரணங்க. புரியுதுங்களா? எதுக்கெத்தாலும் டிஎம்கே என்ன எதுக்கெத்தாலும் டிஎம்கே நான் சொல்றேன். அதாவது முட்டையை இலவசமா போட்டு முட்டையை டிமாண்ட் இதை கொடுத்து பள்ளி பக்கம் எல்லாத்துலயும் முட்டைன்னு அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறப்பையும் தூங்குறப்பையும் எந்திரிக்கிறப்பையும் எப்ப பார்த்தாலும் முட்டையோட கனவுலயே இருந்து மார்க் வரைக்கும் முட்டை வாங்கிக்கிட்டு இருக்கியா? ஒரு படிக்காத சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு புத்தி வேணா? எதுக்கு முட்டை கொடுக்கணும், எங்க முட்டை கொடுக்க கூடாதுன்னு தெரியவேணா? நார்மலா இருக்கிறவனுக்கு 7 ரூபா 50 பைசா கொடுத்து ஒருத்த முட்டை வாங்க முடியுதாப்ப? கொஞ்சமாவது எப்படி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது? இதெல்லாம் யார் மாத்த முடியும்? எவன் மாத்த முடியும்? எந்த தலைவனால உருவாக்க முடியும்? இதெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற மாத்தி இவனுங்களே ஆண்டுகிட்டு இருந்தா இது மாதிரிதான் புரிதல் இருக்குமா? மக்களோட மனசுல இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க வேணாம்? முட்டை, ஒரு முட்டையிலே இவ்வளவு அரசியல் பின்னணி இருக்குது. புரியுதுங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா எடுக்கிறானுங்க இல்ல, முட்டைக்கு 10 பைசா எடுக்கிறானுங்க. ஒரு முட்டைக்கு 10 பைசா எடுக்கிறானுங்கன்னா எத்தனை கோடி முட்டை நடக்குது? அதாவது ஸ்கூல்ல வந்து ஃப்ரீயா முட்டை கொடுக்க கூடாதுன்றீங்க, பிள்ளைங்களா வந்து சத்தா இருக்க கூடாதுன்றீங்க. சீரியஸாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா முட்டை போடாத கோழிகளை உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவீங்க? சேவலாவே வளர்த்துருவீங்க, பொட்டைக்கோழி எதுவுமே இருக்காது. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த கோழி தான் நமக்கு வேணும், அதை மட்டும்தான் பார்க்கணும். அது சேவலா பொட்டையான்லாம் பார்க்க கூடாது. புரியுதுங்களா? ஆனா பெண்ணாங்கிறதெல்லாம் தேவையில்லை. புரியுதுங்களா? ஓட்டு தான் வேணும். அந்த ஓட்டு வந்து பொம்பளை ஓட்டு போடுறாங்களா ஆம்பளை ஓட்டு போடுறாங்களான்னு யோசிக்க கூடாது. ஓட்டு நமக்கு வருதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். முட்டை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆம்பளை பொம்பளை வேறுபாடு பாக்குறீங்க. முட்டை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். முட்டை இல்லாத சமுதாயம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கட்டமைப்பை நடத்திடணும். எங்க முட்டைனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியுமா? என்ன பிரச்சனை? முட்டைனால கேஸ் ட்ரபிள் உருவாகுங்க. முதல் பிரச்சனையே முட்டைனால கேஸ் ட்ரபிள் உருவாகும். அந்த கேஸ் மனிதன்கிட்ட வந்து சாப்பிட்ற உணவுல கேஸா வர்றப்ப என்ன சொல்றது, அங்கங்க கிளாஸ் ரூம் ஆபீஸ்ன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எவ்வளவு நாத்தங்கள் வரும் தெரியுமா? அதெல்லாம் ஏங்க ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அதாவது மீடியா ஒர்க்கு, கேமரா, பரவாயில்ல சொல்லுங்க. இல்லைங்க, உலகத்திலே வேற யாருகிட்டையும் இல்லாத ஒரு இது வந்து எங்க தலைவர் விஜய்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது ரகசியமா? சிதம்பரம் ரகசியமோ? ஏங்க இல்லைங்க ஒரு நிமிஷம். அடிச்சிட போறீங்க. ஏங்க நான் சொல்றத கேளுங்க. எதுக்குங்க உங்களை எதுக்குங்க நான் அடிக்க? சரி சொல்லுங்க. பக்கத்துல வந்து என்ன எதுக்காக பயப்படுறீங்க? நான் ரகசியம் சொல்றது. ரகசியமா சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது எங்க தலைமை குசு போட்ட நாராது தெரியுமா? பயங்கரமா இருக்கு, செம்ம மாற்றா இருக்கு. எப்படி சார் இது எப்படி சாத்தியம்? ஏங்க இந்த ரகசியம் வெளியில பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. அதுதான் எப்படி அதால முடியும் எனக்கு புரியலையே. கடவுளா பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வரம் இருக்கான். ஓ, அப்போ கடவுளா பிறந்திருக்கிறாரோ? சை, இந்த மேட்ரு யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. நம்ம இந்த முட்டை மேட்ரே விட்டுருவோம், வேற மேட்ருக்கு போயிடுவோம்.
இது வேண்டாம், நம்ம வேற கொஸ்டின் போயிடுவோம். என்னங்க ஒரு யாருக்குமே தெரியாத உலக ரகசியத்தை சொன்னோம்னா கூட அதை விட்டுருவோம் சார். வேணாம் சார், அது வேற ஞாபகப்படுத்தாதீங்க சார். நம்ம அடுத்த மேட்ருக்கு போயிடுவோம். விஜயகாந்தோட நினைவு நாளுக்கு ஏன் விஜய் வரவே இல்லை? போய் மலேசியாவுக்கு போயிட்டாரு. வளர்த்து விட்டு வர மறந்துட்டீங்களே. ஏங்க புரியல, என்ன கேள்வி கேட்குறீங்க? என்ன வளர்த்து விட்டாருங்கிறீங்க? ஆமா, என்ன வளர்த்து செந்தூர விட்டாரு? பூவேலாம் விஜயகாந்த் விஜய் கூட நடிச்சலன்னா விஜய் இவ்வளவு ஃப்ரேம் ஆயிருப்பாரா? ஏங்க உண்மை தெரிஞ்சதை பேசுங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த என்ன சொல்றது, அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்துல வந்து அதுக்கு முன்னால வரைக்கும் வாய்ப்பு இல்லாம ஃபீல்ட் அவுட் ஆகி கிடந்தாரு விஜயகாந்த். யாரு? விஜயகாந்த் வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிருந்தாருங்க. அவருக்கு ஒரு ரீஎன்ட்ரி எங்க தலைவன் படத்துல ஒரு யங்ஸ்டரோட, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு யங்ஸ்டரோட சேர்ந்து நடிச்சாதான் நம்ம ரீஎன்ட்ரி கிடைக்குங்கிறதுக்காக அந்த படத்துல அவரு எங்க தலைவன் கொடுத்த, என்ன சொல்றது, எங்க தலைவன் அவருக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கைங்க. ஆமா, யாரு யாருக்கு நன்றி சொல்லணும், யாரு யாருக்கு இது பண்ணும், இது புரிதலே கொஞ்சம் கூட புரிதல் தப்பா புரிதல், ரொம்ப தப்பான புரிதல் வச்சிருக்கீங்க சார். நானு நாட்டு மக்கள் எல்லாருமே விஜய தவறாதான் புரிஞ்சுட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கீங்க. உங்க தலைவர் விஜய் வந்து அஜித்துக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, சன் பிக்சருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, இப்ப விஜயகாந்துக்கு கூட ரீஎன்ட்ரி மூலமா அவருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அவ்வளவு பெரிய மனுஷன் விஜய். நன்றி மறந்த கம்யூனிட்டிகளா இருக்கிறதுனாலதான் அவ்வளவு கோவம். இந்த நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு ஒரு தவறான புரிதலுக்குள்ள உங்களை மாதிரிதாங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நன்றி கிட்ட விசுவாசம் இல்லாத ஒரு மக்களா இருக்கிறது எந்த அளவுக்கு நிலைப்பாடுகள் ரொம்ப தப்பா இருக்குதுங்க. சரிங்க சார், இதை விட்டுருவோம் சார். விஜயகாந்த் மாட்டு விட்டுருவோம். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி போச்சு. அந்த டைம் வந்து ஒடிசால சத்தீஸ்கர்லாம் இந்த தேவாலயங்கள்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க இந்து அமைப்பினர். ஆனா விஜய் அது குறித்து கொஞ்சம் கூட ஒரு குறைஞ்சபட்ச அறிக்கை கூட விட முடியல. ஜனநாயகத்துல போட்டு அவ்வளோ சந்தோஷமா ஆடுறாரு, பாடுறாரு, எல்லாமே செய்யறாரு. கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துனீங்கல்ல? ஏங்க கொஞ்சமாவது இருக்கேன். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்துதான், அது எப்போ நடத்தணும்? அப்பயே எல்லாத்தையும் கிறிஸ்டியனுக்கான விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம்ல. அதுக்கப்புறம் நம்ம எங்க போனோம்? மலேசியா போனோம்ல. மலேசியாவில் போய் இருக்கிறப்ப ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊருக்கு தகுந்ததோட மனோநிலையில தான் நம்ம இருக்கிறோம். முதல்ல ரோமில் இருக்கும்போது ரோமனாக இருங்கிறது சும்மா சொல்லி வைக்கல. மலேசியாவுக்கு போனோம்னு மலேசியாவோட இருந்தா தான் இருக்கணும். நம்ம ஒழிஞ்சு அதை பத்தி அங்க இருக்கிறப்ப இதை பத்தி இங்க பத்தி எதுக்குங்க யோசிக்கணும்? எதுக்கு யோசிக்கணும்? எதுக்கு யோசிக்கணும்? வேணாம், யோசிக்க தேவையில்லாத டென்ஷனுங்க. நாட்டு மக்களும் நாசமா போட்டோம், எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு ஜனநாயகன் பட விழா தான் ரொம்ப முக்கியம். எங்க நாட்டு மக்கள் இல்லைங்க, ஒரு சாரர் எவ்வளவோ நாட்டு மக்கள் இருந்தாலும் ஒரு சின்ன குழுக்கள் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து சால்வ் பண்ணிட்டு இருக்கணும்னா கட்சி நடத்த முடியாது, அரசியல் பண்ண முடியாது. ஆமா, உங்களுக்கு வந்து உங்க கட்சி நிர்வாகிகள் செத்து போனாலும் கவலை கிடையாது. அதே போல நாட்டுல அந்த மதத்தை வச்சு ஒரு கும்பல் தாக்குனாலும் பிரச்சனை கிடையாது. வளர்த்து விட்டவங்களுக்கு மரியாதை செலுத்தினாலும் பிரச்சனை கிடையாது. இங்க யாரு எங்க எது போனாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஜனநாயகம் தான் முக்கியம். போயிட்டு வந்தாரு. தப்பா நீங்க புரிதல் இருக்குங்க. 2 பேர் சண்டை போடுறான்னு சொல்லி நம்ம பஞ்சாயத்துல போய் நின்னு வச்சுங்களேன், நம்ம தலை உடையும். புரியுதுங்களா? ஏன் நம்மளோட புரிதல், நம்ம நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கானுங்க. அவனுங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள அடிப்பானுங்க. புரியுதுங்களா? ஏன் போகலங்கிறது ரீசன் தெரியுதா? இந்த கம்யூனிட்டிகள் எல்லாம் சண்டை போட விட்டு வேடிக்கை பார்த்து கடைசியில எவன் ஜெயிக்கிறானோ அவன் கூட தான் நம்ம இருக்கணும். அதை விட்டு சண்டையை விளக்குறோம்னு சொல்லி உள்ளார போனோம்னா நம்மளதான் காலி பண்ணுவான். இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சேர்ந்து அடிக்கிறாங்களா உங்களை? எங்க அடிக்கிறாங்க? ஆமா, எல்லாரும் ஏன் விஜய் குரல் கொடுக்கல, விஜய் ஏன் குரல் கொடுக்கலன்னு அடிக்கிறாங்களா எல்லாருமே? அதெல்லாம் எங்க தலைவன் தெளிவா பதில் சொல்லுவாரு. ஆமா, காரணம் தேடிட்டு அலையாதீங்க. நீங்கெல்லாம் தப்பான காரணம் தேடிட்டு அலைகிறவங்க. நல்ல சரியான காரணம் எங்க தலைவன் சொல்லுவாப்புல. ஆமா, அது சொல்லுவாரு. நல்லா பார்ப்போம். வேற கேள்வி கேளுங்க. எதனா ஒரு கேள்வி கேட்டா எதனா ஒரு பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு மனுஷன், ஒரு தலைவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, ஒரு தலைவன் நல்லா இருக்கணும்னா நாட்டு மக்களுக்கு எதனா ஒண்ணு செய்யணும். அது வயசு வேற ஆயிடுச்சு உங்க தலைவருக்கு. குடும்பத்தோட இருந்துகிட்டு நாட்டுக்காக சொசைட்டிக்காக எதனா ஒண்ணு செய்யணும்ல. அவருக்கு வேற வயசாயிட்டு தாண்டிட்டே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு போல இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு நிமிஷம், என்ன வயசாயிடுச்சு? 52. என்ன பேசுறீங்க? 52 வயசு ஆயிடுச்சுல. 52 வயசுங்கிறது ஒரு வயசாங்க? ஆமா, வந்துட்டார்ல, பாதி வந்துட்டார்ல சார். என்ன இருக்கிற நாட்கள் நார்மலான மனுஷனுக்கு 100 வயசு வாழ்றான்னா அதுல தாங்க பாதி. எங்க தலைவன் வந்து 100 வயசு வாழ்றவங்க கிடையாது, 200 வருஷத்துக்கு அப்புறமும் வாழ போற மனுஷன் தான் எங்க தலைவர். ஓ, அப்படியெல்லாம் வருகுதா உங்களுக்கு? எப்படி இது எப்படி சாத்தியமாகும்?
ஏங்க ஒரு விஷயம், சில விஷயங்கள்லாம் அவங்களால தான் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? நாங்க வந்து ஆதவர்ஜுனான்னு இருக்காருல்ல, அவர் நாங்க எதுக்காக கட்சிக்குள்ளார வச்சிருக்கோம்? அப்படியே அவர் கொள்கை பரப்பு செயலாளரா அப்படியே வீர தீரமா மக்கள்கிட்ட கொண்டு போய் அப்படியே பேசி கொள்கையை பரப்பிட்டாருன்னா அதெல்லாம் கிடையாது. வேற எதுக்கு? புரியுதுங்களா? ஆதவர்ஜுனா தாங்க. ஆதவர்ஜுனா செயல்பாடுகளை எப்படி சொல்றது? சொல்லுங்க. அதாவது ஐயோ வேணாம், நீங்க திருப்பி காது கிட்ட வந்து ஏற்கனவே சொன்னதே தாங்க முடியல, சொல்லுங்க பரவாயில்ல. ஏங்க ஒரு உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்குங்க. திமிங்கலத்தோட பாலை குடிச்சா அதிக வருடங்கள் உயிரோட வாழலாம். புரியுதுங்களா? அந்த திமிங்கலத்தோட பாலை கறந்து எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு தான் ஆதவர்ஜுனாவை நாங்க வச்சிருக்கிறதே கட்சியில. அவர் வந்து திமிங்கலத்தோட பாலை கறந்து எடுத்துட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுக்கறதுனாலதான் தலைவரோட ஆயுள் காலம் 200 வருடத்திற்கு மேல இருக்கும். புரியுதுங்களா? இந்த அரசியல், இந்த தமிழக உலக அரசியல்லையே எந்த தலைவர்களும் அத்தனை வருஷங்கள் வாழ்ந்து சரித்திரம் படைக்க முடியாதுங்கிறது தெரியுமா? இவரோட காலங்கள் இப்ப வந்து நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த இத்தனை யுகத்திலையும் மார்க்கண்டேயன் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க, கேட்டுதான் இருக்கு. மார்க்கண்டேயன்ங்கிறது என்றும் 16 வாழ்ந்த ஒரு மனிதன். புரியுதுமா? அந்த மார்க்கண்டேயனுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எங்க விஜய் தான் என்றும் இளமை அப்படிங்கிற இடத்துக்கு நவர்றது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. 200 வருஷம் ஒரு மனிதன், அதுக்கு மேல ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னா அது மார்க்கண்டேயனே திமிங்கல பால் குடிச்சு வாழ்ந்ததுனால தான் அப்படி ஒரு இளமையா இருந்தான். அதே விஷயத்தை தான் இப்ப எங்க தலைவன் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யார் சார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது? திமிங்கல பால் கறக்குறது அது இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது? இது எல்லாருக்கும் இது சொல்லி கொடுக்குற விஷயம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? எங்க தலைவருக்கே ஐயா புசி ஐயா. புசி ஆனந்தா? ஏங்க எங்க புசி ஐயாவோட நாலேஜ் பத்தி யாருக்குமே தெரியாது. புரியுதுங்களா? அவர் ஆதி தமிழ் தெரிஞ்சவர். புரியுதுங்களா? கல்வெட்டுல எழுதியிருக்காங்கல்ல, கோயில்ல எல்லாம் கல்வெட்டுல எழுதியிருக்க, அதெல்லாம் நீங்க படிப்பீங்களா? பார்த்ததே கிடையாது, படிச்சதும் கிடையாது. அந்த படிப்பு நாலேஜுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில்ல பாதாள சுரங்கத்துக்குள்ளார ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டை எங்க ஐயா புசி ஐயா போய் படிச்சதுலதான் திமிங்கல பால் குடிச்சால் வயது ரொம்ப அதிகமான காலங்கள், அதிகமான வருடங்கள் வாழலாங்கிற ஒரு ரகசியம் அதுல தெரிஞ்சிருக்கிறது. புரியுதுங்களா? அதைத்தான் வந்து விஜய் தலைவர் விஜய்கிட்ட சொன்னோனையும் ஓகே அப்படின்னு. இது என்னன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவர் சொன்னதை இப்ப ரீசெண்டா தான் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட ஒரு என்ன சொல்றது, கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால்தான் அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு சொன்னது. இதை முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா இன்னும் இளமையா இருந்திருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், திமிங்கல பால் கறக்கிறதுக்கு எதுக்கு ஆதவர்ஜனா அனுப்புறீங்க? வேற ஆளே கிடைக்கலையா? ஏங்க என்னங்க, எங்க கட்சியிலேயே ஆஜான பகவானா இருக்கிற ஒரே மனிதன் ஆதவர்ஜுனா தான். அவர் பேசிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அது தெரியுமா தெரியாது? அதனால திமிங்கலத்து கூட சண்டை போட்டு பால் கறந்துன்னு வந்துருவாரு. சண்டை போட்டா திமிங்கலத்துக்கிட்ட பால் கறக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? திமிங்கலம் ஒரு பால் ஊட்டி அதோட குட்டிக்கு கொடுக்கறப்பவே அந்த குட்டி அந்த பாலை கேட்சப் பண்ணி பிடிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப எங்க தலைவன் வந்து எங்க ஆதவர்ஜுனாவும் தலைவன் தான். எங்க தலைவனை வாழ வைக்கிற ஒரு தலைவன். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படி ஒரு செயற்கரிய காரியம்லாம் எவனாலையும் செய்ய முடியாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. சும்மா ஏதோ சரி, ஆதவர்ஜுனா திமிங்கலத்துல போய் பால் கறப்பாரு சொன்னீங்க. ஒருவேளை திமிங்கலத்துல இருந்து அந்த மடியில இருந்து பால் கறக்கும் போது தண்ணியில கலந்துராது? ஏங்க என்ன பைத்தியக்கார மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு? யாரு? நான் பைத்தியக்காரன்? அப்புறம் நான் பைத்தியக்காரன்? இது கொஸ்டினா? பால் கறக்கிறப்ப தண்ணியில கலந்துருமான்னு கேக்குறது இது கொஸ்டினா? ஆமா சார். திமிங்கலம் ஒரு பால் ஊட்டி, புரியுதுங்களா? அதுக்கு பால் வரும், அது தண்ணி எப்படி கலக்கும் என்ன, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? எடுக்கிறவன் நான் பைத்தியக்காரன் தான் சார். நான் பைத்தியக்காரன் தான். நீங்க பைத்தியக்காரன் கிடையாது. நீங்க தெளிவான ஆளு. இந்த திமிங்கல கதை சொன்னீங்க பாரு, சொன்னது நீங்க பைத்தியக்காரன் கிடையாது, கேட்டது நான் பைத்தியக்காரன். எது? நீங்க தான் சார் தெரியாத ஒரு உண்மையை சொன்னது நான் பைத்தியக்காரன். நீங்க தான் சார் பைத்தியக்காரன். பைத்தியக்காரத்தனமா பேசி நிக்கிறீங்க. என்ன வந்து பேசிட்டு என்னது பைத்தியக்காரன்? சும்மா ஓவரா பைத்தியக்காரங்கிற கேக்குறவன் கேனியா இருக்கு. என்ன கேக்குறவன் கேனியா இருந்தா என்ன கேக்குறேன்? கேன மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, பைத்தியக்காரன் வேற மாதிரி ஆயிரும். வேணாம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? என்ன கேமரால அடிச்சு உடைச்சு விட்டு போறோம். ஏங்க கேமரால வச்சு என்ன கேமரால என்ன பண்ணு? நீங்க என்ன ஏறல நீ குள்ளு.
யார் கூட்டினது? ஐயோ, ஏய் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுமா? ஏய் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுமா? போலீஸ் ஸ்டேஷன் இல்ல எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் தான் கால் பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷனா? ஏமா 108க்கு ஃபோன் பண்ண சொன்னா 100க்கு ஃபோன் பண்ணிருக்க. வேற பண்ணல சார்.